Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. மக்கள் மேடை அதனுடைய அவசியம் காரணம் மக்களை ஒன்றாக சேர்த்து நம்ம புது காரியங்கள் பண்ணுறதுக்கு இது ஒரு காலம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் அன்றாடம் படிக்கிறீங்க, சேஃப்டி, செக்யூரிட்டி, நம்ம சுகாதார நிலைகள், வியாதிகள் பரவுற விதங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த பழைய காலம் மாதிரி இப்போ இல்லை. எல்லாம் தனித்தனியாக வாழறதுனால அவங்கவுங்க நலனுக்காக அவங்கவுங்க பார்க்கறதையோடைய ஒரு நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் ஒரு ஊர் நல்லா இருக்கும், எல்லாரும் சேர்ந்து இருந்தால் தான் சொசைட்டி நல்லா இருக்கும்ன்றதுக்கு நாங்கள் ரொம்ப நாளாக பண்ணுற காரியத்தை சேர்த்து லோக்கலாக இருக்கிறவங்களோட சேர்த்து அங்கே ஊர்க்காரங்களை சேர்த்து மக்கள் மேடைன்ற ஒரு குழுவை உருவாக்குறோம். என்ன மாதிரியான சேவைகள் முன்னெடுப்புகளை மக்கள் மேடை செய்ய போகுது? எதெல்லாம் ஜனங்களுக்கு உபயோகமாக இருக்க போகிறதோ, அந்த லொக்காலிட்டிக்கு உபயோகமாக இருக்க போகிறதோ, சுகாதாரத்துக்கும் பாதுகாப்புக்கும் சரியாக இருக்க போகிறதோ அப்படிப்பட்ட காரியங்கள். ப்ரிவென்ஷன் ஆஃப் சூசைட்ஸ் எப்படி பண்ண போகிறோம், சில்ட்ரனுக்கு கவுன்சிலிங். சில்ட்ரன் எல்லாம் சூசைட் மார்க்ஸ் பார்த்து சூசைட் கமிட் பண்ணிக்கிறாங்க. நம்ம படிக்க வைக்கிறது அவங்கள சாக வைக்கிறதுக்கு இல்லை, அவங்க படிப்பை பார்த்து பயப்படவும் கூடாது, அதுதான் கடைசின்னு நினைக்கவும் கூடாது. வழிகள் எவ்வளவோ இருக்குது வாழ்க்கையில், அந்த பாதைகளை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் அவங்க போய் பேசுறதுக்கு ஒரு இடமே இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல தனித்தனியாக எல்லாம் போயிடுறாங்க. இப்போ ஒரு மொபைல் வச்சுட்டு தனியாக தனக்குள்ளே பேசிக்கிறாங்களே ஒழிய வெளியில் வரணும் அப்படின்ற எண்ணம் முதல்ல எல்லாருக்கும் வரணும். நம்மளும் ஒருத்தருக்கு கை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரணும். எல்லாம் சேர்ந்து செய்யும்போது பல காரியங்களை நம்ம செய்யவும் முடியும், தவிர்க்கவும் முடியுன்றது தெரியணும். அதுக்காக மக்கள் மேடைன்றது ஒரு கம்மிங் டுகெதர், எல்லாரும் ஒன்றா கூடி ஒரு ஊருக்கு வேலை செய்து ஒரு சமுதாயத்துக்கு வேலை செய்கிற ஒரு இடமாக இருக்கும். 40க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக குழந்தைகள் நல விஷயமா இருக்கட்டும், நிறைய சமூக நல விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ மக்கள் மேடைங்கிற இயக்கம், பொதுவா இயக்கம் அப்படிங்கும் பொழுது வரக்கூடிய முதல் விமர்சனம் என்ன அப்படின்னா, அது அரசியல் இயக்கம் கிடையாது, அரசியல் கட்சி கிடையாது, அதனால பாலிசிஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்பாங்க. இங்க அரசியல் பத்தின புரிதல் என்னவா நினைக்கிறீங்க? அது புரியல. அது போய் டிக்ஷனரியில பார்த்தாங்கன்னா அரசியல்னா என்னன்ற தெளிவு கிடைக்கும். அது மக்கள் கூடி ஒரு ஊருக்கு ஒன்றாக சேர்ந்து ஒரு கவர்னன்ஸ், ஒரு ஆளுமை எடுத்து பண்றது தான் மக்கள். அது அரசியல்னு சொல்றது. இங்க எல்லாம் தவறான புரிதலா இருக்கு, அது ஒரு தவறான வார்த்தையா போயிடுச்சு இப்போ. ஏன்னா நம்ம அப்படி ஒரு கல்ச்சர் உருவாக்கிட்டோம் அரசியல்ல. அதனால எங்கெங்க மக்கள் ஒன்னா சேர்ந்து எங்கெங்க ஒன்னா கூடி அவங்களுக்கு வேணுங்கிற முடிவுகளை எடுக்கிறாங்களோ, குழுக்கள் அமைக்கிறாங்களோ, அதுதான் ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றது. அது மாதிரி வந்தாலே அது ஏனோ அது ஒரு கவர்மெண்ட்னு அர்த்தம் கிடையாது. அது ஒரு மக்களுக்கு வேலை செய்யற ஒரு கவர்னன்ஸ், அதுதான் அது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறது எப்போவுமே அது சமுதாயத்துக்காக செய்யறது, மக்களுக்காக செய்யறது தான் ஆக்சுவலாக அது அந்த டெஃபினிஷன்லேயே இருக்கும். கோஆப்ரேஷன் அப்படின்னு இருக்கும், கான்ஃப்ளிக்ட்னு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஹிஸ்ட்ரி படித்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த டெஃபினிஷன்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். அதை எல்லாருக்கும் புரியணும்னு நான் விரும்புகிறேன். நிறைய கட்சிகள் வந்துருச்சு, நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு. இன்னைக்கு தேதிக்கு மக்கள் மீனுடைய அவசியம் என்ன? அப்போ 50 ஆண்டுகள் நீங்கள் என்னென்ன குறைகள் இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். 100 ஆண்டுகள் என்ன குறைகள் இருக்குன்னு பார்க்கணும். எங்கெங்க மக்களுக்கு தேவைப்படுறதுன்னு பார்க்கணும். இங்கே கீழ்மட்டத்து வரைக்கும் என்ன போய் சேர்ந்ததுன்னு பார்க்கணும். தேவைன்றதை விட எது ஏன் தேவையில்லைன்னு நினைக்கணும். இது ஒன்று ஆரம்பிக்கிறாங்களே, இது எதுக்கு தேவை அப்படின்னு கேள்வி இருக்கிறத விட முக்கியமாக தேவை எதனால தேவை அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு ஊருக்கும் மக்கள் ஒன்றா சேர்ந்து அந்த ஊருக்காக, ஊர் நலனுக்காக நினைக்கிறதுன்றது ஒரு நாட்டுப்பற்றோடு செய்கிற விஷயம். நாட்டுப்பற்று முதல்ல இருக்கணும், ஊர் பற்று இருக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளை காப்பாற்றுறது. பூமி அங்கே தான் இருக்குது, நம்ம வாழ்வாதாரம் அங்கே தான் இருக்குது, நம்ம சுவாசிக்கிற காற்று அந்த பூமியில தான் இருக்குது. அப்போ அந்த பூமிக்கு நம்ம நல்லது நினைக்கணும், அங்கே மக்களுக்கு நல்ல ஒன்றா வேலை செய்யணும்னு நினச்சாதான் நாமும் நல்லா இருக்க முடியும். இது என் ஊர், இது என் மக்கள், இதில் நானும் ஒருவர் அப்படின்ற ஒரு மனப்பான்மை எனக்கு என்ன வந்தது அப்படின்னு விடாமல் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய காரியம் அப்படின்னு இது ஒரு குடும்பம், இந்த ஊரே ஒரு குடும்பம் அப்படின்னு நினச்சி வேலை செய்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் யுகத்தில் ஹேட் அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமாக மாறி போச்சு. பற்று இருக்க மாட்டாங்குது, ஹேட் அப்படிங்கிறது தான் ரொம்ப வெறுப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சமூக வலைதளங்கள்ல சமரசம் இல்லாம நிறைய பேர் மேல ஒரு புழுதிவாரி தூற்றக்கூடிய விஷயங்களை நம்ம பாக்குறோம். இது பத்தி உங்களுக்கு கருத்து? அதை ஏன் பாக்குறாங்க?
அதை பார்க்க பார்க்க தானே அவங்களுக்கு சக்தி வருது. இப்போ ஒரு சமுதாயமே சேர்ந்து இப்படிப்பட்ட கல்ச்சரை நம்ம பசங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்னு நினைச்சா அவங்க அதை செய்வாங்களா? நீங்கள் அதை பாப்புலர் ஆக்க தானே அதுக்கு ஒரு உயிர் கிடைக்கிது. நம்ம எதை பாப்புலர் ஆக்குறோம், எது பின்னாடி போகிறோம், பெரியவங்க அதை எப்படியோ அதை சப்போர்ட் பண்ண அடுத்த ஜெனரேஷன் நாளைக்கு அவங்கள பற்றியே பேச ஆரம்பிக்கும். யாருக்கும் மரியாதையெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. ஓ, இதுதான் கல்ச்சர் போல இருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ நம்ம எதை என்கரேஜ் பண்ணுறோமோ அது வாழும், நம்ம எதுக்கு தண்ணி ஊற்றுறோமோ அது வளரும். அது மாதிரி எந்த சூழ்நிலையில் நம்ம எதை சப்போர்ட் பண்ணுறோம், எது இருக்கணும் எது இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது மக்கள் தானே. ஸோ மக்களுக்கு முதல்ல அந்த புரிதல் இருக்கணும் இல்லையா? நம்ம அதை தப்பு ஹேட் இருக்குன்னு தெரியுது, அப்போ ஏன் அதை வளர்க்குறீங்க? ஒரு ஹேட் இருக்குன்னு தெரியுது, இல்லை வெறுப்பு இருக்குன்னு தெரியுது, அதை பார்க்குறோம், அதுக்கு இத்தனை அதை ஷேர் பண்ணுறாங்க, அதை பரவுறாங்க. அதை எதுக்கு பண்ணுறாங்க? ஒரு பயத்தை உண்டாக்குறதுக்கு. சமுதாயத்தில் ஒரு பயம், ஒரு பயமான கல்ச்சர், ஒரு வெறுப்பான கல்ச்சர். வெறுப்புன்றது இந்தியாவோட சாயிலே கிடையாது. யார் நம்ம ஊருக்கு வந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்டோம், வரவேற்றோம், அவங்கள மரியாதையோட நடத்தினோம். எதிரியை கூட நல்லா நடத்தி அனுப்பிச்ச ராஜாக்கள் தான் நம்ம நாட்டில் இருந்தாங்க, மரியாதையோடு அனுப்பினாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கல்ச்சர்லேருந்து வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரி தெரியாமல், நம்ம கல்ச்சர் தெரியாமல் இந்த சமுதாயத்தில் இருக்கிற இந்த ஒரு குழு, ஒரு விஷமத்தன்மையோடு இருக்கிற குழுக்களை வச்சுட்டு அதுதான் வாழ்க்கை, அது பின்னாடி தான் போகணும், இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, யாரை பற்றி பேசலாம், மற்றவங்கள பற்றி பேசி வாழறதுன்றது ஒரு வாழ்க்கையே கிடையாது. நல்லது பேசலாம், நீங்கள் ஒரு விமர்சனம் பண்ணலாம், ஒரு நல்லது எடுத்து சொல்லலாம், இல்லை இப்படி இருக்கு என்னோட ஒப்பீனியன் இதுன்னு சொல்லலாம். ஆனால் வெறுப்பை உண்டாக்குறது, மக்கள் மத்தியில் அந்த வெறுப்பையே ஒரு கல்ச்சராக கொண்டு போகிறதுன்றது உங்கள் குழந்தைங்களுக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் சேஃபான யோசிக்க வேண்டியது பெரியவங்க தான். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக குழந்தைகள் நலன், இளைஞர்கள் கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்மை காலங்களில் அதிகரித்து வரக்கூடிய இந்த குழந்தைகள் மீதான இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள், அது குறித்து உங்களுடைய கருத்துக்கள்? அதான் நம்ம வேற விதத்தில் பிஸியாக இருக்காங்க இல்லையா? எல்லார் கையிலையும் மொபைல், எல்லாரும் அதில் பிஸியாக இருக்காங்க. ஒரு பார்க்குற ஒரு சக்தியோ பாதுகாப்பு கொடுக்கறதுக்கோ ஆக்கப்பூர்வமான காரியங்களில் நம்ம கம்மியாக இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த ஆக்கப்பூர்வமான காரியங்கள் என்ன செய்யணும், சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் வாழ்வாதாரம், அன்றாட வாழ்வாதாரத்துக்கு என்ன இருக்குது, ஒருத்தர் சாப்பாட்டுலேருந்து செக்யூரிட்டிலேருந்து உழைக்கிறதுலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதில் என்ன பேசுகிறாங்க, அதில் அவங்க எல்லாம் இதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. இந்த விஷமத்தனத்தை உண்டாக்குறதே இந்த மாதிரி எதுலேயும் ஈடுபாடு இல்லாதவங்க தான் இல்லையா? ஸோ அவங்க இப்போ என்ன இதை பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா இடத்துலையும் வேணும், தெருக்கு தெரு வேணும். இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸோட எனர்ஜி எல்லாம் நல்லதில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நானும் உழைக்கிறேன், இந்த ஊருக்காக நானும் செய்கிறேன், இந்த தெருவுக்கு நானும் பாதுகாப்பு கொடுக்குறேன், நானும் இருக்கேன், இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு இருந்தால் அந்த கல்ச்சர் வளரும். ஸோ பாதுகாப்புன்றது எல்லாரோடைய பொறுப்பு, ஒருத்தரோட பொறுப்பு மட்டும் இல்லை, சமுதாயத்தோட பொறுப்பு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 5 இடங்கள்ல 5 குழந்தைகள் மீது பாலியல் ரொம்ப 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 மனசு துடிச்சு போயிடுறேன்னா, நான் அந்த நாளெல்லாம் என் மனசு அங்கே தான் இருக்கும். ஏன்னா என் மனசு அந்த குழந்தையோட இருக்கும். எவ்வளோ துடிச்சிருக்கும் அந்த நிமிஷம். அந்த ஐயோ இந்த சமுதாயத்தில் என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா அப்படின்ற ஒரு உணர்வு அந்த குழந்தைக்கு இருக்கும்போது அம்மானு கூப்பிடுமா, அப்பான்னு கூப்பிடுமா, இல்லை என்னன்னு கூப்பிடும், யார்கிட்ட போகும் அந்த குழந்தை? முதல்ல அது ஏன் அப்படி போய் அந்த இதில் தவறில் மாட்டி சீரழிஞ்சு போச்சு, எதனால போச்சு அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, பெரியவங்களோட கண்காணிப்பு இல்லாமையோ, இல்லை நம்மளோட நெக்லிஜென்ஸ், இன்டிஃபரன்ஸ், நம்ம எதை பற்றியும் கவலைப்படாமல் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு போயிட்டு இருக்கிறதுனாலையோ, இல்லை பாதுகாப்பு முறைகளை ரொம்ப ஆழமாக போய் செய்யாததுனாலையோ, அதனால தான் இந்த குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. ஒரு குழந்தை பாதிச்சா கூட அது நம்ம சமுதாயத்துக்கு நல்லதில்லை. ஏன்னா அது ஒரு முன்னுதாரணமாக ஆகுது. இப்படி நடக்குது, இப்படி நடக்கிறது, திருப்பி ஒன்று நடக்குது, அது நடக்கக்கூடாது. அப்போ நம்ம எவ்வளோ சேர்ந்து வேலை பண்ண வேண்டியிருக்கு, நம்ம குழந்தைங்களை நம்ம எவ்வளோ நம்பி இருக்காங்கன்றது நம்ம உணர வேண்டியிருக்கு. மக்கள் மேடை இந்த விஷயங்களுக்கு என்ன மாதிரி இனிஷியேட்டிவ்? நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாக குழந்தைங்களோட பாதுகாப்பு, குழந்தைங்களோட சேஃப்டி, அபேண்டன் சில்ட்ரன், ட்ராமடைஸ் சில்ட்ரன், விட்டு போன குழந்தைங்க, குப்பை தொட்டியில் போடுற குழந்தைங்க, காணாமல் போகிற குழந்தைங்க, அதான் குழந்தைங்க என்ன சித்திரவதையெல்லாம் அனுபவிக்கும் இன்னும். இப்போ அந்த சித்திரவதை போய் யார் வேணா தூக்கிட்டு போகலாம், எங்கே வேணா நாசம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை நம்ம கண்டிப்பாக
ஒரு சமுதாயமாக அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.